நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தபால் நிலையம் இல்லனா வேற எந்த பேங்க்லயாவது சேமிப்பு கணக்கு வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. சிலர் மாத கடைசி வரைக்கும் பணம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் பார்த்தா கணக்குல பணம் குறைஞ்சிருக்கும். இப்படி பணம் காணாம போயிருச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இந்திய அரசு 2025 கொண்டு வந்த காப்பீட்டு திட்டம் தான் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இந்த திட்டத்துக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் மே 31ஆம் தேதிக்குள்ள உங்க வங்கி கணக்குல இருந்து 436 ரூபாய் தானா பிடிக்கப்படுது. இந்த திட்டம் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆயுள் காப்பீடு பாதுகாப்பை தருது. 18 வயதுக்கு மேல் 50 வயதுக்குள்ள இருக்கிற இந்திய குடிமக்கள் யாவரும் இதுல சேரலாம். ஆதார் கார்டு பிளஸ் KYC இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட நேரம் செலவழிக்காம நீங்க ஆட்டோ டெபிட் ஆகும் மாதிரி ஒப்புதல் கொடுத்தீங்க. இந்த திட்டத்துக்குள்ளதான் நீங்க காசை இழக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா இது இப்போ உங்களுக்கு தேவையில்லை. இனிமே இந்த திட்டத்தை தொடர வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா உங்க வங்கி கிளைக்கு நேர்ல போய் ஆட்டோ டெபிட் நிறுத்த சொல்லணும். இல்லனா ஒவ்வொரு வருடமும் இந்த 436 ரூபாய் பிடிக்கப்படும். இது எதுவுமே மிஸ்டேக் கிடையாது. நீங்க ஏற்கனவே ஒப்புக்கொண்டதால தான் நடக்குது. சிலர் எனக்கு தெரியாமலே போச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ உங்ககிட்ட இருக்கிறது தீர்மானிக்கிற அதிகாரம். பணத்தோட கூடவே நேரமும் சேமிக்கணும்னா இந்த விஷயத்த உங்கள் வங்கிக்கு சென்று பேசுங்க. ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை நிறுத்துங்க. இல்லாட்டி உங்க கணக்குல போதுமான பணம் இல்லாத நேரத்தில் பிரீமியம் பிடிக்க முடியாம உங்கள் பாலிசி கேன்சல் ஆகிடும். அதனால உங்கள் SBI கணக்குல இருந்து பணம் காணாம போச்சுன்னா இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம்.